இன்றைய நாங்கள் ஒன்று கூடியிருப்பது ஐக்கிய மீலாதுன் நபி பெருவிழா என்கிற ஒரு கருப்பொருளிலே கல்முனை மாநகரிலே கல்முனை பஜாரிலே கடந்த காலங்களிலே இடம்பெறாத மிக நீண்ட நாள் தேவையாக இருந்து கொண்டிருக்கிற ஒரு மிக முக்கியமான ஒரு விழாவிலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த நிகழ்விலே வரவேற்புரையை ஆற்றுவதில் உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். எங்களுடைய நம்பிக்கையாளர் சபை சார்பாக அனைவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நிகழ்வினுடைய கருப்பொருள் ஐக்கிய மீலாதுன் நபி விழா. இன்று இந்த கல்முனை மண்ணை பொறுத்த வரைக்கும் இந்த கல்முனை மண் என்பது பல்வேறுபட்ட மதங்கள், பல்வேறுபட்ட இனங்கள், பல்வேறுபட்ட கலாச்சாரங்கள், பல்வேறுபட்ட நம்பிக்கைகளை கொண்டோர்கள் ஒன்றிணைந்து வாழுகிற ஒரு பிராந்தியம். இன நல்லிணக்கத்திற்குரிய நுழைவாயிலாக போற்றப்படுகிற ஒரு கல்முனை மாநகரத்திலே இன்று நாங்கள் ஐக்கிய மீலாதுன் நபி விழா என்கிற கருப்பொருளிலே இந்த விழாவை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இந்த ஐக்கிய மீலாதுன் நபி விழா என்கிறது அந்த கருப்பொருளை முன்னிறுத்தி இந்த கல்முனையினுடைய தலைமை பள்ளிவாசலாக தாய் பள்ளிவாசலாக இருக்கிற கல்முனை மொஹீதீன் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் மற்றும் கடற்கரை பள்ளிவாசல் நாகூர் ஆண்டகை தர்கா ஷரீஃப் நம்பிக்கையாளர் சபையினர் இப்போது இருக்கிற சமகால கல்முனையினுடைய இருப்பு சார், அரசியல் சார், இதர பிரச்சனைகள் அதுக்கு மத்தியிலே இந்த துணைப்பொருளிலே ஒரு விழாவை சர்வ மத தலைவர்களை இணைத்து செய்ய வேண்டிய தேவை ஒன்று காலம் உருவாக்கி இருந்தது. அந்த அடிப்படையிலே தான் நாங்கள் இந்த விழாவை ஏற்பாடு செய்திருக்கிறோம். இறைவனுடைய உதவியினாலே எங்களுடைய அழைப்பை ஏற்று கண்ணியத்துக்குரிய சங்கைக்குரிய சர்வ மத தலைவர்கள் இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த கல்முனை மாநகரம் என்பது உங்களுக்கு தெரியும், அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் மற்றும் கலாச்சார ரீதியாகவும் முக்கியத்துவம் பெறுகிற ஒரு பிராந்தியம். இந்த கல்முனை மாநகரத்தினுடைய பெயர் இலங்கை அரசியல் வரலாற்றிலேயும் சரி ஆன்மீக வரலாற்றுகளிலும் சரி எப்போதும் உச்சரிக்கப்படுகிற ஒரு பெயர். இங்கு இலங்கையிலே எத்தனை இனங்கள் இருக்கிறதோ அத்தனை இனங்களும் கல்முனை பிராந்தியத்துக்குள்ளேயும் இருக்கிறது. இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமானால் இந்திய தமிழர்கள் கூட கல்முனை பிரதேச செயலக எல்லைக்குள்ளே வாழ்கிறார்கள். 107 சனத்தொகை அடிப்படையில் 2022ஆம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையில் 107 இந்திய தமிழர்கள் கூட இங்கு வசிக்கிறார்கள். அந்த அளவுக்கு கல்முனை என்பது ஒரு பன்முகைத்துவம் கொண்ட பல கலாச்சாரங்கள் பல நம்பிக்கைகளை கொண்ட ஒரு பிரதேசம். இங்கு இன நல்லுறவை இன ஐக்கியத்தை பற்றி பேச வேண்டுமானால் அதற்கு பொருத்தமான ஒரு சந்தர்ப்பம் மீலாதுன் நபி விழாவை விட வேறு எந்த ஒரு நிகழ்வும் இருக்க முடியாது. ஏனென்று சொன்னால் எம்பெருமானார் முஸ்தபா ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகிற்கு ஒரு அருட்கொடையாக வந்தவர்கள். அவர் முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டும் ஒரு தூதராக வந்தவர் அல்ல. எங்களுடைய இந்த பெனர்லே நாங்கள் போற்றிருக்கிற வாசகம் அதுதான் கருப்பொருள், குர்ஆனிய வாசகம். நாயகமே யா ரசூலல்லாஹ், அனைத்துலக படைப்புகளுக்கும் அருட்கொடையாகவே நீங்கள் வந்துள்ளீர்கள். அனைத்துலக படைப்பு அது தனியே மனித இனம் மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகத்துக்கு மட்டுமல்ல, அல்லது முஸ்லிம் மனித இனத்துக்கு மட்டுமல்ல, அனைத்து உலக படைப்புகளுக்கும் இங்கு இருக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் அருட்கொடையாக வந்ததாக அல்லாஹ் குறிப்பிடுகிறான் தன்னுடைய அருள்முறையில். ரசூலுல்லாஹ்வுடைய போதனையும் இன நல்லுறவையும் சகோதரத்துவத்தையும் வலியுறுத்துவதாகவே அமைந்திருக்கிறது. ஆகவேதான் அந்த அடிப்படையிலே இந்த மீலாதுன் நபி பெருவிழா என்கிற இந்த எங்களுடைய உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகில் அவதரித்த அந்த அவர்களுடைய பிறந்த தினத்திலே இன நல்லுறவை வலியுறுத்தி இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்போமே ஆனால் அனைத்து உலக படைப்பினங்களுக்கு அருட்கொடையாக வந்ததை போல மனித இனத்தினுடைய சகோதரத்துவத்துக்கும் நல்லிணக்கத்துக்கும்
மிக பெரும் போதனைகளை அவர் வழங்கி சென்றிருக்கிறார். அதில் மிக முக்கியமான 3 அம்சங்களை குறிப்பிட்டு என்னுடைய இந்த உரையை முடிக்கலாம், நிறைவு செய்யலாம் என்று விளைகிறேன். அதாவது, இந்த உலகத்திலே த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் மதீனா என்று சொல்லப்படுகிற மதீனா சாசனத்தை இன்றைக்கு 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த உலகுக்கு அறிமுகம் செய்தவர் என்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது என்ன மதீனா சாசனம்? மதீனா சாசனம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாமிய புரட்சியை மேற்கொண்ட பின் அவர் நாட்டிய சாசனம் என்னவென்றால், முஸ்லீம் சமூகத்தை அல்லாதவர்கள், முஸ்லீம் மதத்தை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு அவர்கள் எந்த விதத்திலும் முஸ்லீம்களை விட தரக்குறைவானவர்கள் அல்ல, அவர்கள் கண்ணியமிக்கவர்கள், அவர்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள் என்கிற ஒரு மதீனா சாசனத்தை நிலைநாட்டினார்கள். அப்ப இன நல்லுறவுங்கிறது ரசூலுல்லாஹ்வினுடைய அந்த நபித்துவத்திலே போதனையிலே மிக பிரதானமான ஒரு விடயமாக இருந்த ஒரு அம்சம். அப்படி முதலாவது சாசனத்தை மதீனா சாசனம் என்கிற ஒன்றை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தினார்கள். இரண்டாவது, மனிதர்கள் அனைவரும் மனித குடும்பத்தின் அங்கத்தவர்கள் என்கிற இன்று உலகம் பேசுகிற மனித உரிமைகளினுடைய அடிப்படை சாசனமாக சொல்லப்படுகிற விடயம் 1948ஆம் ஆண்டிலே யுனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லப்படுகிற ஐக்கிய நாடுகளுடைய மனித உரிமைகள் சாசனம் தான் இன்று இங்கு பேசப்படுகிற சகல மனித உரிமைகளுடைய அடிப்படை அஸ்திவாரமாக சமகாலத்திலே நவீன காலத்திலே பார்க்கப்படுகிற ஒரு சாசனம். இந்த சாசனம் 1948ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது, ஐக்கிய நாடுகள் இணைந்து உருவாக்கப்பட்டது. ஆனால் 1400 வருடங்களுக்கு முன்பே எல்லோரும் சமம் என்கிற போதனையை போதித்தவர்கள் எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அவர்களுடைய இறுதி அரஃபா உரையிலே அவர் ஆற்றிய மிக முக்கியமான போதனைகளிலே அடிக்கோட்டிட்டு சொல்லப்பட வேண்டிய ஒரு போதனை, அரபியர்கள் அரபியல் அல்லாதவர்களை விட எந்த விதத்திலும் மேன்மையானவர்களும் அல்ல, அரபிய அல்லாதவர்கள் அரபியர்களை விட எந்த விதத்திலும் மேன்மையானவர்கள் அல்ல, எல்லோரும் மனித குடும்பத்தின் ஒரு அங்கம். இதுதான் இன்று மனித உரிமைகள் என்று சொல்லி இன்று மேற்குலகம் பேசுகிற அந்த தத்துவத்தினுடைய அடிநாதம். இதை தனது இறுதி அரஃபா உரையிலேயே பேசியவர்கள் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்னவர்களுடைய அந்த ஜனன தினத்திலே தான் நாங்கள் இன்று ஐக்கிய மீலாது நபி விழா என்கிற துணைப்பொருளிலே நாங்கள் கூடியிருக்கிறோம். அடுத்து இறுதியாக 3வது அம்சம், அண்டை வீட்டார் பசித்திருக்க நீங்கள் உண்ணலாகாது என்று சொன்ன வசகம். இது அனைவருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். ரசூலுல்லாஹ் சொல்லவில்லை அண்டைய முஸ்லிம் வீட்டார் பசித்திருக்கும் போது நீங்கள் உண்ணக்கூடாது என்று சொல்லவில்லை. அண்டை வீட்டார், அதில் எந்த மதம் எந்த இனம் அது அப்படி அடங்காது, எல்லோரும் சமம்ங்கிற அந்த இன நல்லிணக்கத்தை போதித்தவர்கள் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த அடிப்படையிலேயே இன்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 1501வது உதய தின நிகழ்விலே இன்று கல்முனை பஜாரிலே ஐக்கிய மீலாது நபி விழா என்று இன்று இந்த கல்முனை பிராந்தியத்துக்கு அவசியமாக தேவைப்படுகிற அந்த இன நல்லுறவை வலியுறுத்தி சர்வ மத தலைவர்கள் இணைந்து இந்த நிகழ்வை நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். இங்கு இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிட்டு முடிக்கலாம் என நினைக்கிறேன். இந்த மீலாது நபி விழாங்கிறது கல்முனையை பொறுத்த வரைக்கும் மிக விசேஷமான ஒன்று. ஏன்னா எங்களுக்கு 2 பெருநாள்கள் இருந்தாலும் கூட நாங்கள் இந்த மீலாது நபி விழாவை தான் கொண்டாட்டம் என்று நாங்கள் அழைக்கிறது. அது கொண்டாட்டம். என்ற ரசூலுல்லாஹ் அந்த உலகத்துக்கு அருட்கொடையாக பிறந்த ரசூலுல்லாஹ்வுடைய பிறந்த தினத்தை அது கொண்டாட்டமாக நாங்கள் கொண்டாடி மகிழ்ந்து மற்ற சகோதரர்களுக்கும் ஞாபகப்படுத்துகிற ஒரு நிகழ்வு. அந்த அடிப்படையில் வருடம் இந்த கல்முனை மாநகரத்திலே கல்முனை பிராந்தியத்திலே இந்த விழா இறைவனுடைய உதவினாலே ரசூலுல்லாஹ்வுடைய அவங்களுடைய துவாபரக்கத்தினாலே மிக பிரம்மாண்டமாக ஆகி கொண்டே இருக்கிறது. இந்த வருடமும் மிக பிரம்மாண்டமாக கல்முனை பிராந்தியம் முழுவதும் மின் ஒளிகளால் சோடிக்கப்பட்டு இந்த விழா கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. இதற்கு சகல அனுசரணைகளும் சகல ஒத்துழைப்புகளும் கல்முனை வர்த்தகர்கள், கல்முனை அரச நிர்வாகிகள், உலமாக்கள், சகோதரர்கள், மாற்று மத சகோதரர்கள், குறிப்பாக தமிழ் சகோதரர்கள் எங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றியை கூறியவனாக இன்ஷா அல்லாஹ் இத்தகைய விழா ஒவ்வொரு வருடங்களும் ஒவ்வொரு மீலாது நபி விழாவுக்கும் வருடம் நடக்க வேண்டும். அதை நாங்கள் வலியுறுத்தி இன்ஷா அல்லாஹ்
என்னுடைய இந்த வரவேற்புரையை நிறைவு செய்கிறேன். The Pioneer News website is based in Sri Lanka.